ஏம்மா கங்கா, நைட்டு டிஃபனுக்கு எல்லாம் வெளியே சொல்லியாச்சுமா, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னா, சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்ல, சரி கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாரும் சாப்பிட்டுட்டு காவேரியும் ரெடி பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். சரி தாத்தா அப்படின்னு. என்ன தாத்தா ரெடி பண்ண, எங்கே போகிறோம் அப்படின்னு. எங்கேயும் போகல, நம்ம வீட்டில் தான், உங்களுக்கு நடக்க வேண்டிய விசேஷங்கள்லாம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. பின்னாடியே விஜய் போயிட்டு, என்ன தாத்தா அப்படி என்ன நடக்குது அப்படின்னு. டேய் உனக்கு தெரியாத மாதிரி கேட்காதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் கங்காட்ட என்னது தாத்தா சொன்னாரு அப்படின்னு. டே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிளி உனக்கு அதை சொல்லிட்டு போறாரு தாத்தா, உனக்கு அது கூட புரியல லூசு, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. பின்னாடியே விஜயும் போயிட்டு, என்னங்க சொன்னாரு தாத்தா, நல்லா புருஷன் முன்னாடியும் வந்து பார்த்துருக்கீங்க, என்னங்க திட்டிட்டு இருக்கீங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்ட்டு கங்காவை கேட்க, ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் சிரிச்சுட்டே போறாங்க. சிரிச்சுட்டு போகவும் காவேரி நில்லு அப்படின்னுட்டு விஜய் சொல்லவும், என்னங்க விஜய் அப்படின்னுட்டு, என்ன காவேரி பேசிட்டு போறாங்க உங்க அக்கா சிரிச்சுட்டு போகுது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்குமா புரியல, எனக்கு தான் புரியாம டபக்குன்னு கேட்டுட்டேன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோம்ல அதனால ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணியிருக்காங்களாம், அது தெரியல அவங்களுக்கு. ஓ அதுதான் ஆளெல்லாம் கூப்பிட்டுருந்தேன் அப்படியா நீ ஆமா நம்ம ரூம்பை ரெடி பண்றாங்களாமா, எதுக்கு காவேரி இதெல்லாமா அப்படின்னாலும், ஆமாம்மா நமக்கு 50 வயசு ஆச்சுல அதனால அவங்க செய்யாம விளையாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, ஏங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இங்க நிவினையும் பசுபதி வீட்டுக்கு நிவீனும் குமரனும் போகிறாங்க. அங்கே போயிட்டு வாங்க நிவீன் அப்படின்னு கௌதம் கூப்பிட்றேன், என்ன எல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, எதுவும் கேட்டானா விஜய் அப்படின்னு. இல்லை கேட்டாப்புல என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், சரி சரி அப்படின்னு. எது சொன்னாங்களா, எங்கே வராங்க என்னன்னு கேட்டிங்களா பிரதர் அப்படின்னு. ஏதோ நாமக்கல்கிட்ட வரதா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கேட்க சொன்னதுக்கு நாமக்கல்கிட்ட வரதா சொல்லியிருக்காங்களாமா அப்படின்னு. சரி சரி எப்படியும் 10-12 மணிக்கெலாம் வந்துருவாங்களே, வந்துருவாங்க பிரதர் அப்படின்ட்டு. இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறது, நம்ம காவேரி ஏன் தொடர்ந்து டார்ச்சர் இருந்தாலும் பண்ணுறாருன்னு முதல்ல கேட்கணும் பிரதர் அப்படின்னு. ஆமாம் ஃபஸ்ட்டு அதை தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பசுபதி கிட்ட போயிட்டு 4 பேரும், ஏன் பசு எதுக்கு சும்மா நீ காவேரியவே டார்ச்சர் பண்ணுற, என்ன காரணம், அவங்க குடும்பத்திலே கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, பசுபதி உனக்கு அந்த இது எதுக்குடா, உனக்கு உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, இனிமேல் ஏதாச்சும் என்கிட்ட கேள்வி கேட்டால் அவ்வளவுதான் பார்த்துக்க தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, ஏய் உனக்கு கட்டி போட்டு வச்சிருக்கோம், நீ இன்னும் உன் பேச்சு வாய்ஸை மாற்றவே இல்லை அப்படின்ட்டு நிவின் கேட்க, மரியாதையாக சொல்லிடு எதுக்கு காவேரி குடும்பத்தை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கௌதமும் கேட்க, இது பாரு நீ உன் மருமகிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது, மரியாதையாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, எதனால இப்போ நீ காவேரி சிஸ்டர் கிட்ட இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு காவேரியை கல்யாணம் பண்ணுறதுக்காண்டியேவும் கல்யாணம் பண்ணதுக்காண்டியேவும் என்னோட ஃப்ரெண்டையும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ மரியாதையாக என்ன விஷயம்னு சொல்லலேன்னு வை, இதுக்கு மேலே கிடைக்கிறது ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட, எனக்கு பசுபதி இருந்துட்டு அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இனிமேல் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன அப்படின்னு. என்ன இனிமேல் தான் நீ சொல்லி ஆகணும், எதுக்காண்டி நீ காவேரியை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு நானும் அவங்க அப்பாவும் பாலிய சிநேகிதர்கள் தான் இவ்வளோ தூரம் துரோகம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிடையாது, என் தங்கச்சி மட்டும்தான், நானும் என் தங்கச்சியும் தனியாக தான் இருந்தோம். அப்போதைக்கு என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டுனா நான் எஸ்டேட்டுக்குலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்படி போயிட்டு வந்துருக்கும்போது ஒரு நாள் வேலை இல்லாமல் காசு இல்லாமல் போச்சு. அப்போதைக்கு பசியில் மயக்கத்தில் நான் இருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு சந்தானம் காவேரியோட அப்பா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்போதைக்கு நாங்கள் நின்று ஒரு இடத்துல வேலைக்கு நிற்போம், அங்கே வந்து ஆளுங்க கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கும்போது சந்தானம் அந்த பக்கம் தான் ஸ்கூலுக்கு போவான் டெய்லியும். அப்போ வந்து கூப்பிட்டு மயக்கம் போட்டு விழுவும் எல்லாரும் என்னென்னு பார்த்தாங்க. அவன் கொண்டு வந்த தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சுருந்ததுனால பக்கத்தில் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து கொடுத்து என்னென்னு கேட்டதுக்கு நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சந்தானம் சொல்லவும், இது பசுபதி சொல்லவும் சந்தானம் சாப்பாடை எடுத்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போதைக்கு 8ஓ என்னமோ படிச்சுட்டு இருந்தான் அவன். அப்போதைக்கு என்கிட்ட சாப்பாடை எடுத்து கொடுத்து எல்லாம் சாப்பிட வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்தான் அவன் தான். அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்க சிரிக்கவுமா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃப்ரெண்டாகவே ஆகிட்டோம். எனக்கு ஒன்றுனா அவன் நல்லா செய்வான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு காசுலாம் கொண்டு வந்து எனக்கு இல்லைன்னா காசுக்கு ₹1 ₹2 கையில் கொடுப்பான். அப்படி எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஒரு 5-6 வருஷம் ஆகவும் அவங்க அப்பாவும் தவறிட்டாரு. அப்புறம்